ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, சுவாமி மலையில் கொங்கு நாட்டு பிறவி குருடனுக்கு கண் பார்வை வழங்கி அருள் புரிந்த கண் கொடுத்த விநாயகர் உள்ளார். கண்களில் ஏற்படும் நோய்கள் நீங்க இவரை வழிபடலாம். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 28/4/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், சித்திரை 15வது நாள். இன்றைய விசேஷம் பரசுராம துவாதசி கரி நாள். சுபங்களை விளக்குவது நல்லது. மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் ரதம், துவாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 இருந்து 11:30 வரை, பிறகு 1:30 இருந்து 2:30 வரை. மாலை பொழுதிலே 4:30 இருந்து 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. திதி துவாதசி இரவு 8:41 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம், நள்ளிரவு 12:06 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நான். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்பராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மாரடைப்பு நோய் ஏற்படாமல் காக்க. இன்று மாரடைப்பு நோய் என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. அதற்குரிய கிரகத்தை வழிபட தவறி விடுவதே இதற்கு காரணம். எல்லோருக்கும் மாரடைப்பு நோய் வராது, ஒரு சில ஜாதகருக்கு மட்டுமே வரும். இதனை அவர்களது ஜாதகத்தில் கண்டுகொள்ள முடியும். ஒரு ஜாதகத்திலே லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து அதனுடைய தசா புத்தி நடக்கும் பொழுது, அந்த 3ஆம் இடம் கடக ராசியாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு தோல் பகுதி மற்றும் இதயத்தில் நோய் வரும். அந்த 3ஆம் இடத்து அதிபதி குரு மற்றும் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு மாரடைப்பு நோய் வரும். அன்பர்கள் தங்கள் ஜாதகத்தில் இது போன்ற அமைப்பை இருந்தால் பயப்பட தேவையில்லை. அதற்கான எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நீண்ட ஆயுளோடு வாழலாம். குடும்பத்தில் உள்ள மனைவி மக்களுக்கு இது போன்ற அமைப்பு இருந்தால் பரிகாரம் வாயிலாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மாரடைப்பு நோய் தோஷம் விலகும். முதலாவது பரிகாரம், இப்படிப்பட்ட ஜாதகத்தை அமைய பெற்றவர்கள் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். மேலும் ஆயுள் முழுவதும் வராமல்
வாரம் தவறாமல் உங்கள் பகுதியிலே உள்ள முருகனை செவ்வாய்க்கிழமை தரிசனம் செய்து வர வேண்டும். இதனால் முருகன் மாரடைப்பு நோயிலிருந்து பாதுகாப்பார். இரண்டாவது பரிகாரம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுடைய தரிசனம் செய்ய முடியாதவர் வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடி முருகனை தரிசித்து வந்தால் அவர்களுக்கு மாரடைப்பு நோய் தாக்காது. திருச்செந்தூரில் அமைந்த முருகப்பெருமான் ஸ்தலம் குரு கூறிய ஸ்தலமும் ஆகும். குருவே அவரே, செவ்வாயும் அவரே. நாளைய தினம் எலும்புருக்கி நோய் தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன? நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதி இது. இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே நாம் 8ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஆயுஸ்தானத்தையும் பெண்களுக்கு உரிய மாங்கல்ய ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் நாம் பார்க்கலாம். 12ஆம் அதிபர் 12இல் மறைவது விபரீத ராஜயோகம். குறுக்கு வழியில் பணம் சேர்ப்பு. ஜாதகர் தன்னிச்சையாய் நடப்பார். அவ்வப்போது தனது குறிக்கோளை கொண்டே இருப்பார். வெளியே சொல்ல முடியாத வழியிலே பொருளை சேர்ப்பார். பண வசதி ஏற்படும். யாருக்கெல்லாம் இளமையில் அந்த மரணம் அமைகின்ற வாய்ப்பு கிடைக்கும். 8ஆம் அதிபரும் சனியும் கூடி 12இல் இருந்தால் இளமையில் மரணம் அடைவார். லக்னாதிபதி பலம் பெறுவது, லக்னம் பலம் பெறுவது, ராசியாதிபதி பலம் பெறுவது, சந்திரன் பலம் பெறுவது, 2ஆம் அதிபர் 7ஆம் அதிபர் 5, 9, 11 பலம் பெறுவது, லக்னாதிபதி ராசியாதிபதி சர ராசிகளுக்கு அதிபதியாகி சர ராசிகளே நிற்க வேண்டும். லக்னாதிபதி ராசியாதிபதி சந்திர ராசிகளிலே அதிபதியாகி உபராசிகளில் நிற்க வேண்டும். லக்னாதிபதி ராசியாதிபதி உபயராசிகள் அதிபதியாகி ஸ்திர ராசிகளில் நிற்க வேண்டும். லக்னம் சர ராசியாகும். லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி சர ராசியில் நிற்க வேண்டும். இப்படி இருந்தால் பூரண ஆயுள் உண்டு. 8ஆம் அதிபரும் சனியும் கூடி 12இல் நின்றால் இளமையில் மரணம் அடைவார். லக்னம் சர ராசியாகும். லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி உபய ராசியில் நிற்க. லக்னம் உபய ராசியாகி லக்னாதிபதியும் ஆயுள் ஸ்தானாதிபதியும் ஸ்திர ராசியில் நிற்க வேண்டும். சந்திரன் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அதனுடைய அதிபதியும் 8ஆம் அதிபரும் நட்பாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் தீர்க்க ஆயுள் கிடைக்கும். யாராருக்கெல்லாம் தற்கொலை செய்து கொள்கின்ற அமைப்பு ஏற்படும். லக்னாதிபதி 3ஆம் அதிபரும் 5ஆம் அதிபரும் 6ஆம் அதிபரும் புதனும் கூடி 8இல் நின்றார். தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்வார். மேற்கண்ட அந்த அமைப்பை 8ஆம் அதிபர் பார்க்க தூக்கு போட்டு தற்கொலை செய்வார். லக்னாதிபதி 3ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் புதன் இவர்கள் 5இல் நிற்க, 5ஆம் அதிபர் 8இல் நிற்க குரு பார்வை பெற்றால் தப்பித்து விடுவீர்கள். நாளைய தினம் 9வது பாவம். இதை தகப்பனார் ஸ்தானம் என்றும் பாக்கிய ஸ்தானம் என்றும் மற்றும் பிதுர் ஸ்தானம் என்றும் இதையே அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற கொடுப்பனை ஸ்தானம் என்றும் பல வகையிலே நாம் அழைக்கின்றோம். இதற்கு உரிய கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உரிய பலாபலன்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே புதன் பெயர்ச்சியால் ஏற்படுகின்ற கோட்டீஸ்வர யோகம். இதிலே உங்கள் ராசி இருக்கிறதா? மே மாதத்தில் நடைபெறும் புதன் பெயர்ச்சியா அதிர்ஷ்டத்தை பெறும் ராசியினை குறித்து இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். புதன் பெயர்ச்சி ஜோதிடத்தில் கிரகங்களின் இளவரசனாய் இருக்கும் புதன் தனது பாதையை மாற்றப் போகின்றார். வழக்கமான பாதையிலிருந்து வடக்கு அல்லது தெற்கு நோக்கி நகரும் பொழுது புதன் கிராந்தி விருத்த பரிவர்த்தனை என்று அழைப்பார்கள். மே மாதம் 13ஆம் தேதி இரவு 11:27 மணிக்கு வடக்கு நோக்கி நகர்கின்றார். இந்த நேரத்தில் 4 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தினை பெறப் போகின்றார்கள். அவை எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மேஷ ராசிக்காரர்கள். புதனின் இந்த மாற்றத்தால் நல்ல பலனை அடைவதுடன் குடும்ப சூழல் மகிழ்ச்சியாகும். பழைய நண்பர்களை சந்திக்கும் நிலையும் ஏற்படும். அடுத்தது தொழில் புதிய வாய்ப்புகள் காண்பதுடன் தன்னம்பிக்கை அதிகரித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் பெயர்ச்சி சாதகமான பலனை கொண்டு வரும். வாழ்க்கை சமநிலையுடன் மாறும். பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். உங்கள் உடலிலே புதிய ஆற்றல் பிறக்கும். புத்திசாலித்தனம் அதிகரித்து சிக்கல்கள் தீரலாம். அடுத்தது கன்னியா ராசிக்காரர்களுக்கு புதனின் இந்த வட திசை நோக்கிய நகர்வு மிகவும் மங்களகரமாய் அமையும்.
அவர்கள் வெற்றியை நோக்கி முன்னேறுவார்கள். திட்டங்களை செயல்படுத்த இது ஒரு நல்ல நேரம். கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வேலை முன்பை விட சிறப்பாக இருக்கும். அடுத்தது மகரம். மகர ராசிக்காரர்கள் புதனின் இந்த திசை மாற்றம் முன்னேற்றத்திற்கான வழியை வகுக்கும். தொழில் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை அடையலாம். கடின உழைப்புக்கு நிச்சய பலன் கிடைக்கும். நிதி நிலைமை மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த ராசிக்காரர்கள் தங்கள் இலக்குகளை அடைய ஒரு படி நெருங்கி செல்வார். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் இப்போது விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். முகப்பொலிவு கூடும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புத்துணர்ச்சி பெறுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். முகப்பொலிவு கூடும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புத்துணர்ச்சி பெறுகின்றன. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள். விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும். சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனங்களால் புது ஒப்பந்தம் செய்வீர். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். சாதிக்கின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும். சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனங்களால் புது ஒப்பந்தம் செய்வீர். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். சாதிக்கின்றன. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு. கல்யாண முயற்சிகள் வெற்றி அடையும். பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள். தாயாரின் உடல்நிலை சீராக. வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வு. மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த கல்யாண முயற்சிகள் வெற்றி அடையும். பழைய நண்பர்கள் தேடி வருவார். தாயாரின் உடல்நிலை சீராக. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவது ஈடுபட வேண்டாம். சகோதர வகையிலே பிணக்குகள் வரும். உடல் நலம் பாதிக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கவனங்கள் தேவைப்படுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவது ஈடுபட வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த சகோதர வகையிலே பிணக்குகள் வரும். உடல் நலம் பாதிக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கவனம் தேவைப்படுகின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பாதை தெரிகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். வியாபாரத்தில் பழைய பாக்குகள் வசூலாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பாதை தெரியும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்துக் கொள்ளாது. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரும். உத்தியோகத்தை சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் யாரையும் பகிர்ந்து கொள்ளாத வியாபாரத்தில் வேலையாட்கள பிரச்சனைகள் வரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம். இதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். கடந்த கால இனிய அனுபவங்களால் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பது எதிர்பாராத உதவி கிட்டுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் கடந்த கால இனிய அனுபவங்களால் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பு எதிர்பாராத உதவி கிட்டும் என்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். பாதியிலே நின்ற வேலைகள் முடியும். புதியவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். பயணங்கள் சிறப்பாய் அமையும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பால் நன்மை நடக்கின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். பாதியிலே நின்ற வேலைகள் முடியும். அனுச நட்சத்திரத்தின் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். பயணங்கள் சிறப்பாய் அமையும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பால் நன்மை நடக்கின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும். புதியவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள். உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும். புதியவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம். போராட நட்சத்திரத்தை தான் செலவுகள் கட்டுக்கடங்காமல் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கி போராடி வசூலிப்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். புகழ் கௌரவம் கூடுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினர் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாக வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். புகழ் கௌரவம் கூடுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அனுமன் வழிபாடு முழுமையாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது கும்பராசியை பொறுத்த மாட்டில் சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். குடும்பத்தின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். மன நிறைவு ஏற்படுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினர் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். மன நிறைவு ஏற்படுகின்ற நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பலனை அறிய, உங்கள் ஜாதகத்தின் தனிப்பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.